இந்த உலகத்தில் வந்த ஒரு ஆண்டவர், ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக இந்த முசரவாக்கம் பகுதியிலே வாழ்கின்ற தகப்பன்மார், தாய்மார், பெரியோர்கள், சகோதர சகோதரிகள், இந்த கிராம பகுதிகள் எல்லார் மக்களுக்காக சிலுவையில அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாவத்தினுடைய அகோரத்தை அவர் மீட்கும்படியாக வந்த ஒரு தெய்வம். அல்லேலூயா. அதனால தான் நான் இந்த பாட்டை, பாவத்தின் பரிகாரி நீதான் இயேசுவே, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்க வந்த இயேசு நீ ஒருவரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாடுகிறேன், நீங்க முடங்கி அப்படி சொல்லி பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 1 2 3 4. பாவத்தின் பரிகாரம் நீதானே இயேசுவே, பாவத்தின் பரிகாரி நீதானே இயேசுவே, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்க வந்த தெய்வமே, சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்க வந்த தெய்வமே, நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. உம்மை அன்றி ரட்சிப்பு இல்லை இயேசுவே, உம்மை அன்றி ரட்சிப்பு இல்லை என் தெய்வமே, வானத்திலும் நாமம் ஒன்றே என் இயேசுவே, வானத்திலும் நாமம் ஒன்றே என் இயேசுவே, ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. அப்படியே எழுந்து நின்று துதி ஆராதனை. அவை ஆராதனை 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 துதி ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. கரந்தட்டி நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. ஆவி என்னை சுத்தமாக்க தேடி வந்த தெய்வமே, ஆவி என்னை சுத்தமாக்க தேடி வந்த தெய்வமே, அன்பை எண்ணி போற்றுவேன் இயேசுவே, அன்பை எண்ணி போற்றுவேன் இயேசுவே, நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. ஆமென். நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதிக்கிறவனே துதி ஆராதனை. மக்களை ஆசீர்வாதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை. நீ ஒருவரே மெய்யான தெய்வம், உமக்கே ஆராதனை.
உமக்கே ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை யாவே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஒருவரை யார தெய்வம் உமக்கே ஆராதனை ஆமை ஒருவரை யார தெய்வம் உமக்கே ஆராதனை நீ ஒருவரை மெய்யான தெய்வம் உமக்கே ஆராதனை மனத்தை பாடின ஆதி பகவன் ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை மனத்தை பாடின ஆதி பகவான் ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை ரசனாவே மனத்தை பாடின ஆதி பகவன் ஆண்டவர் இயேசுவுக்கே இருப்பவர் இயேசுவுக்கே ஆராதனை ஆதி அந்தமுமாய் இருப்பவர் இயேசுவுக்கே ஆராதனை ஒருவரை மெய்யான தெய்வம் உமக்கே ஆராதனை ஒருவரை மெய்யான தெய்வம் உமக்கே ஆராதனை ஒருவரை மெய்யான தெய்வம் உமக்கே ஆராதனை. ஹalleluya. கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. நீர் ஒருவரே மெய்யான தெய்வம். உமக்கே நாங்கள் ஆராதனை பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் பாட நீங்கள் பாடி ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாடி நான் முடிச்சு ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறேன் உம்மை உயர்த்தி உம்மை போற்றி ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன்
அல்லேலூயா. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வந்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த இரண்டாவது நாள் இந்த அருமையான கூட்டத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதா ஆண்டவரே, இந்த பொது கூட்டத்துக்கு, இந்த சுவிசேஷ நற்செய்தி பெருவிழாவுக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த கிராமத்து மக்கள், ஆண்டவரே, ஒளிபெருக்கி மூலமாக ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தன்னுடைய செவிகளிலே இந்த சத்தத்தை ஆண்டவரை உற்று கவனிக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட ஆண்டவருடைய அருமையான வசனம் எரேமியா. நல்ல கவனிங்க தம்பிமார், தங்கச்சிமார். இந்த இடத்துல இந்த நேற்றும் இன்றும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறதை நான் உணர்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு எந்த ஊர்லேயும் இப்படி நான் செய்ததை நான் பார்த்ததில்லை. அருமையான, நான் மீண்டும் முகஸ்துதிக்காக சொல்லலை, இந்த கிராமத்தை நேசித்து அருமையான பாஸ்டர் மேஷா கையா அவர்கள் அருமையாக இந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த கிராமம் இயேசுவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு தருகிற அந்த மெய்யான ரட்சிப்பு சமாதானத்தை இந்த கிராம மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அருமையான கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று இரவில் ஒரு சுருக்கமாக உங்களிடத்தில் நான் பிரசங்கித்தேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை மையமாக்கி இந்த உலகத்தில் இயேசு அன்போடு கூட அழைக்கும் போது அவரிடத்தில் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு, சமாதானம், அமைதி தருகிறார். அவர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார். அவர் யாரையும் தள்ள மாட்டார். அவர் இந்த உலகத்திலே பாவிகளை நேசிக்க முடியாக வந்த ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார் என்பதை குறித்து நான் சொன்னேன். இயேசுவிடத்திலே வந்த ஒரு குஷ்டரோகி, சமுதாயத்திலே அவன் தள்ளப்பட்டவன், சமுதாயத்திலே அவன் ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தில் தள்ளி தூரத்திலே கிராமத்துக்கு வெளியே தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவன் ஆளாக்கப்பட்டவன். அந்த குஷ்டரோகியை இயேசு தன்னிடத்தில் அழைத்து அந்த குஷ்டரோகி இயேசு சுகம் தந்தார் என்று நான் உங்களுக்கு நேற்று இரவு சொன்னேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் யாரையும் தள்ளாத ஒரு அருமையான தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சமுதாயம் புறம்பே தள்ளலாம், சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படலாம், சமுதாயத்திலிருந்து அவன் ஒதுக்கப்படலாம், அவன் தனித்து வாழப்படலாம். ஆனால் சமுதாயத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வம் ஒருவர் இருப்பாரானால், நான் பிரசங்கிக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் யாரையும் புறக்கணியாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. இந்த இரண்டாவது நாளிலே நான் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த, இந்த கிராமத்துக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது.
நான் அவன் முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை, நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்ல வந்த செய்தி, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன செய்தி, கழுத்துல இருக்கிற அந்த நுகத்தை அவர் என்ன செய்கிறார், அதை இராதபடிக்கு உடைத்து அதன் கட்டுகளை அறுத்து ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை தருகிறவர் என்கிற அருமையான செய்தியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு இந்த முசரவாக்கம் இந்த பகுதி மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை அவர் அறுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுயாதீன ஒரு விடுதலையை அவர் தர வல்லவராயிருக்கிறார். இதை குறித்து நான் சொல்லுவேன் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரே மெய்யான தெய்வம், அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர்தான் சிருஷ்டிகர், சர்வ வல்லவர் என்பதையெல்லாம், இந்த யெகோவா தெய்வம் என்பதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் வாழ்ந்த எகிப்து தேசத்திலே இந்த கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தர் அவர்களை வழிநடத்தின அந்த வனாந்தரங்களில் எல்லாம் கர்த்தர் இவர்களை எவ்விதமாக அற்புதமாக நடத்தி வந்தார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கச் செய்தார், யோர்தானை இரண்டாக பிளக்கச் செய்தார், எரிகோ கோட்டைகளை உடைக்க கர்த்தர் உதவி செய்தார், வனாந்தரத்திலே காடைகளை அனுப்பினார், கண்மனையிலே பாறைகளிலே தண்ணீர்களை கொடுத்தார், 40 வருஷம் அற்புதமாக நடத்தி வந்தார். அருமையானவர்களே, ராஜாக்களை ஏற்படுத்தினார், அநேகரை கர்த்தர் இந்த ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தி வந்து அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று சொல்லுகிற அந்த எருசலேம், இன்றைக்கு எருசலேம் என்று சொல்லுகிற அந்த பகுதிக்கு அவர்களை கொண்டு வந்தார். ஆனால் அந்த பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அங்கே மக்கள் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, அருமையானவர்களே, முதலாவதாக சவுல் என்கிற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். இரண்டாவதாக ஆடு மேய்த்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அதுக்கடுத்து மூன்றாவதாக சாலமோன் என்கிற ராஜாவை அபிஷேகம் செய்து அந்த சாலமோனுடைய காலங்களில் கர்த்தரை ஆராதிக்க ஒரு பெரிய ஆலயத்தை கர்த்தர் கட்டி கொடுத்தார். ஒரு பெரிய ஆலயம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தர் மகா பெரியவர், அவர் போற்றுதற்குரியவர், அவர் கனத்துக்கு உரியவர், அவரே சர்வ வல்லவர். எல்லா கர்த்தரை அவர்கள் போற்றி ஆராதித்தார்கள். ஆனால் காலம் செல்ல 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 அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மறந்து அவர்கள் அந்நிய தெய்வங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அது கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியவில்லை, ராஜாக்களுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆயினாலே கர்த்தர் பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு ராஜாவை அனுப்பி கொடுத்தார். அந்த ராஜா வந்து அங்கே எருசலேமினுடைய அந்த ஆலயத்தெல்லாம் இடித்து அங்குள்ள பொக்கிஷங்கள் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த யூத ஜனங்களையும் பாபிலோனிய தேசத்துக்கு 70 வருஷம் அடிமையாக அழைத்து சென்றார். அருமையானவர்களே, 70 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் பெர்சியா தேசத்துல, பாபிலோனிய தேசத்துல அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமை வாழ்க்கை பயங்கரமானது.
அந்த அடிமை வாழ்க்கை கண்ணீரானது, வேதனையானது. அந்த 70 வருஷம் அந்த அடிமை வாழ்க்கை அருமையானவர்களே அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு அடிமை வாழ்க்கை. ஆகினாலே ஜனங்கள் அழுதார்கள், புலம்பினார்கள். அவர்கள் பாபிலோனிய அருகே ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அழுதார்கள். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை வராதா, நாங்கள் எருசலேமுக்கு போக மாட்டோமா என்றெல்லாம் அழுதார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் என்னை போன்ற அந்த காலத்தில் எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைப்பு கொடுத்து அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்னார், என் அருமையான இஸ்ரவேல் ஜனங்களே, உங்க கழுத்தில் இருக்கிற நுகத்தை நான் முறிக்க போகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னை கட்டி வைத்திருக்கிற இந்த பாபிலோனிய அடிமைத்தன வாழ்க்கையை, அல்லது உன்னை கட்டி வைத்திருக்கிற, உன்னை நிமிர முடியாதபடி உன்னை தலைகுனிவு செய்கிற, அல்லது உன்னை வாழ்க்கையை நாசப்படுத்துகிற இந்த கட்டுகளை நான் அறுத்து உன்னை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொன்னார். அதே போல வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கட்டுக்களை எல்லாம் அறுத்து, ஒரு ராஜா, ஒரு அந்நிய ராஜா கோரேஸ் என்கிற அந்த ராஜா மூலமாக அங்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை தந்து அருமையானவர்களே மீண்டும் அந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்டி கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு இஸ்ரவேலில் ஒரு யூத ஜனங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எதற்கு இந்த வரலாற்றை சொல்லுகிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நுகத்தின் காரியங்கள் எல்லாம் உடைத்து, அவருடைய கட்டுகளை எல்லாம் அறுத்து, என் ஆண்டவராய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கு இந்த முசரவாக்கம் பகுதியில வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிமைத்தன வாழ்க்கை, பாவம் என்கிற அடிமைத்தனம், பிசாசினுடைய அடிமைத்தனம், அல்லது செய்வனை மந்திர தந்திரம் என்று சொல்லுகிற எல்லா அடிமைத்தனம், எல்லா கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து உங்களுடைய வாழ்க்கையில இயேசு மாபெரும் விடுதலை இந்த கிராமத்துக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே நான் பிரசங்கிக்கிற இயேசு உங்க குடும்பத்தை யாரெல்லாம் பிசாசு கட்டி வைத்திருக்கிறார், நீ வாழக்கூடாது என்று சொல்லி பிசாசு உன்னை கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த கட்டுகளை முறிப்பதற்கு ஒரே ஒரு தெய்வம், அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, அந்த கட்டிலிருந்து விடுதலை தருவதற்கு ஒரு தெய்வம் இருப்பாரானால் அவர்தான் உன்னை உருவாக்கின ஆண்டவர், உன்னை சிருஷ்டித்த ஆண்டவர், உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர், உனக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறார், முசரவாக்கம் பகுதியில் இருக்கிற அருமையான ஜனங்களே, நான் உன்னை கட்ட அவிழ்ப்பேன், உன்னுடைய எல்லா குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் நான் அறுப்பேன், நான் உனக்கு ஒரு விடுதலை வாழ்வை தருவேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக அல்ல, வரலாற்றில் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்ல முடியும். நான் 1986 வருஷத்திலிருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிறேன். தென்னிந்திய திருச்சபையிலே போதகராக 15 வருஷம் பணியாற்றினேன். நான் சந்தித்த குடும்பங்கள் ஆயிரம் குடும்பங்கள். அருமையானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் இடத்துல வந்து ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம், ஐயா என் குடும்பத்தை ஏதோ ஒன்று கட்டி வைத்திருக்கிறது. மேகமலை என்ற எஸ்டேட்ல நான் பணியாற்றின போது அருமையானவர்களே, ஒரு தாயின் தகப்பனும் 4 பிள்ளைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். பணியாற்ற போது ஜெபிக்க இடத்துல கொண்டு வந்தார்கள். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட போதகர், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற போதகர், நான் வந்து அந்நிய பாஷை பேசுகிற போதகர். அல்லேலூயா. நான் வெள்ளை அங்கி கருப்பு கயிறு கட்டியிருந்தாலும் கூட நான் ரட்சிப்பு அபிஷேகம் அந்நிய பாஷை பேசிக்கொண்டுதான் அந்த கிராமங்களை நான் நடந்து போவேன். நான் நடந்து போகும்போது பிசாசு அலறும், நான் நடந்து போகும்போது அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மேகமலை என்ற எஸ்டேட்ல அங்கே போகும்போது அருமையானவர்களே, ஒரு தகப்பனும் தாயும் 4 பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். இந்த 4 பிள்ளைகளை கொண்டு வந்த உடனே என்னது என்று கேட்டேன். ஐயா, இந்த 4 பிள்ளைகளும் ஊமைகள்.
இது 4 பிள்ளைகளும் ஊமை. மூத்தவர், அடுத்தவர், அடுத்த அந்த பிள்ளை இது பேசும் பேசும் என்று சொல்லி நாங்க எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் போய் பார்த்தோம். ஏதோ என் குடும்பத்தில் ஏதோ ஒரு மந்திர தந்திரங்கள்னால என் பிள்ளைகளை ஏதோ கட்டி வைத்திருக்கிறது. 4 பிள்ளைகளும் பேச முடியாத ஒரு ஊமையாக இருக்கிறது. ஐயா, உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்க ஜெபிக்கிற ஒரு ஃபாதர், ஜெபிக்கிற ஒரு போதகர். நான் கேள்விப்பட்டோம் நீங்க ஆராதிக்கிற இயேசு என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு நான் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. அற்புதம் செய்வாரா? அற்புதம் செய்வாரா? இந்த ராத்திரி வேளை சாட்சி சொல்லுகிறேன். 4 பிள்ளைகளை கொண்டு வந்து அலறினார்கள். இயேசுவின் நாமத்திலே நான் அன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து அந்நிய பாஷையினுடைய வரங்களோடு கூட அந்த பிள்ளைகளுக்காக தலையில கை வைத்து செபித்த போது ஒவ்வொரு பிள்ளைகளும் பேச ஆரம்பித்தது. அல்லேலூயா. உயிருள்ள சாட்சியை நான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கட்ட அவிழ்க்கிறவர். அவன் சொல்லுங்க, இயேசு கட்ட அவிழ்க்கிற ஆண்டவர். இந்த ஊர்ல அநேக குடும்பங்கள்ல பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அநேக குடும்பத்தை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அநேக வாழ முடியாதபடி பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். ஒரு வாலிபன் வாழக்கூடாதபடி, ஒரு வாலிபன் தம்பி தங்கச்சி வாழக்கூடாதபடி, ஒரு புருஷன் மனைவி சந்தோஷமாக வாழ முடியாதபடி அவன் பிசாசு குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறான். சமாதான குறைவை கொண்டு வருகிறான். சண்டை சச்சரவுகளை கொண்டு வருகிறான். குடும்பத்திலே போராட்டங்களை கொண்டு வருகிறான். தற்கொலை ஆவிகளை கொண்டு வருகிறான். வறுமைகளை கொண்டு வருகிறான். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் மருந்து. ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உன் நுகத்தடிகளெல்லாம் முறிப்பேன், நான் உன்னை கட்ட வைப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போன வாரம் அருமையானவர்களே, ஒரு என்ஜினியர் கம்ப பகுதியில் ஒரு என்ஜினியர் அவரும் அவருடைய மனைவியும் ஒரு சின்ன பிள்ளையும் என்னை பார்க்க வந்தார்கள். நல்லா கவனிங்க, நான் பிரசங்கிக்கிற அத்தனையும் சாட்சியோடு சொல்லுகிறேன். வித் எவிடன்ஸ் ப்ரூஃப் அதை பேசுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த என்ஜினியர் மனைவி பிள்ளைங்க மகளோடு வந்தான். என்னோட கூட பேசி கொண்டு வந்தான். அருமையானவர்களே, அவர் சொன்னார், ஐயா நான் என்ஜினியர், ஆனா என்னுடைய என்ஜினியர் இந்த வேலை சரியாக நடக்க மாட்டது. கட்டுமான காரியங்கள் எனக்கு சரியாக அது வளர்ச்சி இல்லாத இருக்கிறது. ஏதோ ஒன்று என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறது. I am qualified engineer. ஏதோ என் வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி கட்டி வைத்திருக்கிறது. எனக்கு பின்னாடி படித்த எத்தனையோ இந்த என்ஜினியர்ஸ் அவங்களாம் முன்னேறி கொண்டே போகிறாங்க. ஆனா ஏதோ ஒன்று என்னை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. அபிஷேகத்திலே நிறைந்து அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணினேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே முழங்கால் படி. ஐயா முழங்கால் படி, அம்மா முழங்கால் படி. இன்னைக்கு என்பதற்காக முழங்கால் படித்தார்கள். ஜெபம் அறிவானவர்களே, அவர்களுடைய முகத்தை நான் பார்த்தபோது, நான் முன்பு அவர்களிடத்தில் முன்பாக வந்தபோது இருந்த அந்த இருள் மாறி இயேசு ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரு சகோதரி வந்தார்கள்.
வெள்ளந்து நாட்கள் பாருங்க, ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறும் எங்க சபைகள்ல இந்த எழுந்து நாட்கள்ல கூட்டம் நடக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை நான் கம்பம் சபைக்கு போயிருந்த போது அந்த கூட்டத்துக்கு ஒரு சகோதரி வந்திருந்தார். அந்த சகோதரி வந்த உடனே ஓ அழுதுகிட்டே இருந்தார். என்ன சம்பவம் சொல்லுங்க ஐயா? ராத்திரி எல்லாம் தூங்கலையா? உங்களுக்கு தெரியும், என்னுடைய கணவர் மில்ட்ரியிலிருந்து வந்திருக்கிறார். பயங்கர தண்ணி, பயங்கர குடி. ரெண்டு நாள் பல்லே வளர்க்கல, 2 நாள் குளிக்கவே இல்லை. குடி 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 குடி. இந்த சகோதரி, நான் இந்த உலகத்துல இருக்கணுமா ஐயா? இந்த குடியிலிருந்து என் புருஷன் மாறணுமே. அவனை கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத குடி என்கிற இந்த பிசாசின் அடிமையிலிருந்து என் கணவன் மாற முடியுமா? நான் சொன்னேன், இயேசு மாத்துவா. அல்லேலூயா. நான் சும்மா பிரசங்கம் பண்ண வரல. எத்தனையோ மைல் கணக்கு நான் கம்பத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு குடிவரியை மாற்றுகிறவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு அமைதியை தருகிறவர், கட்ட அவிழ்க்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிக்கொண்டே போவேன். அருமையானவர்களே, நீ உட்கார்ந்து இருக்கிற அருமையான அல்லேலூயா. நான் பாட்டு எழுதினேன் உங்களுக்காக தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து. சொல்லுங்க. ஆமென். கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. விடுதலை வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. உன்னை விடுதலை ஆக்குவா. அல்லேலூயா. உலகமெல்லாம் போறேன், எல்லா இடத்துலயும் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 68. அல்லேலூயா. 1. அல்லேலூயா. நுகத்தடிகளை முறித்து. 68. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு நல்லவரே. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து. வேற நடை போடுங்க. 68. வேற நடை 68 போடுங்க. அல்லேலூயா. 1 2 3 4. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து விடுதலை ஆக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. விடுதலை ஆக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. அல்லேலூயா. நான் பாடுறது உண்மைதானா? பாட்டு பாடுறேன்னா
இயேசு விடுதலை தருவாரா? கட்ட அவிழ்ப்பாரா? விடுதலை தருவாரா? குடிவெறியை மாத்துவாரா? உபச்சார ஆவியை மாத்துவாரா? ஆமென். கடன் பிரச்சனையை, தற்கொலை ஆவியை, அடுத்தவனை கெடுக்கிற ஆவியை கட்ட அவிழ்ப்பாரா? ஆமென். இந்த கிராமத்திலே பொல்லாத வாழ்க்கை வாழுகிற அந்த பிசாசு கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பாரா? நல்ல மனிதனாய் மாற்றுவாரா? உன்னை தலைகுனியாதபடி உன்னை நிமிர வைப்பாரா? அவன் சொல்லுகோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து, நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து விடுதலை ஆக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. விடுதலை ஆக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்றவங்க மாத்திரம் ஐயா அவரு நுகத்தடிகளாம் முறிப்பாரியா, நான் விசுவாசிக்கிறேன். என் கட்டுகளை அறுப்பாரியா, நான் விசுவாசிக்கிறேன். இந்த ராத்திரி வேளை என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையே தருவாரியா, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் எந்திரிச்சு நின்று என்னோட கரம் தட்டி பாடணும். எந்திரிச்சு நின்று அல்லேலூயா. 1 2 3 4. அறுத்து கடிகளை குடித்து கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு நல்லவரே. விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு நல்லவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாடிட்டீங்க பாருங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கரங்களை வைத்து ஆண்டவரே, நீங்க பாடுகிற இவருடைய வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கட்டுகளை எல்லாம் நிமிர முடியாதபடி, வாழ முடியாதபடி, செழிப்பாக இருக்க முடியாதபடி ஆண்டவரே அவர்கள் சந்தோஷமாய் வாழ முடியாதபடி குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளை, குடி வெறியினாலே குடும்பத்தை பாதிக்கிற பொல்லாத ஆவியை, எல்லா அருவருப்பான உபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளை, இந்த செல்போன்ல பேசி பழகி வாழ்க்கையை ஆண்டவரே சீரழிக்கிற பொல்லாத ஆண்டவரே ஆவிகளை, கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் அடிமையாகி கட்ட ஆண்டவரை அவிழ்க்க முடியாதபடி காணப்படுகிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவரை இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரை பிசாசு கட்டி வைத்திருக்கிற குடும்பங்கள் செய்வினை கொல்லசூரிய கட்டுகளாலே அநேக குடும்பங்கள் பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டுகளை நீ அவிழ்க்க போறதுக்காக உமக்கு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1 2 3. கடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து அவை விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. நல்லவரே இயேசு நல்லவரே, அற்புதம் செய்பவரே. வல்லவரே இயேசு வல்லவரே, அற்புதம் செய்பவரே. விடுதலை தருபவரே இயேசு, விடுதலை தருபவரே. வல்லவரே இயேசு வல்லவரே, அற்புதம் செய்பவரே. வல்லவரே இயேசு வல்லவரே, அற்புதம் செய்பவரே. விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே. முகத்தடிகளை கவித்து கட்டுகளை அறுத்து ஆமென். முகத்தடிகளை முடித்து கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு நல்லவரே. விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு நல்லவரே. ஆமென். விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு நல்லவரே. ஆமென்.
போதையினாலே அநேக வாலிப பசங்க பெண்கள் கூட சிகரெட்டு கடிக்கிறான், போதை அடிக்கிறான், மூக்குப்பொடி போடுறான். இந்த சரீரம் பிரம்மன், இந்த பரமேஸ்வரன் படைத்த அருமையான ஒரு சரீரம், இயேசு படைத்த அருமையான ஒரு சரீரம். இந்த சரீரத்தை பிசாசு கட்டி வைத்திருக்க, மூக்குப்பொடி போடுறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, பிசாசு வாழ முடியாதபடி அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். இந்த ராத்திரியில் இயேசு சொல்லுகிறார், நான் கட்ட அவிழ்ப்பேன், அதற்காக சிலுவையில ரத்தம் சிந்தினேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார், உட்கார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், இயேசு இந்த உலகத்திலே வந்து, அருமையானவர்களே, அவர் வந்ததினாலே அநேக குடும்பத்தினுடைய கட்டுகள் எல்லாம் அவர் அறுத்து சுயாதீனம், விடுதலை, அவர் மெய்யான விடுதலையை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 13வது அதிகாரம் 16வது வசனம். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. ஐயா வாசிப்பாங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து, ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். நல்ல கவனிங்க. உங்களுக்கு அருமையானவர்களே, இந்த கிராம மக்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறேன், இந்த வரலாற்றை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்தில் இயேசு செய்த ஒரு அருமையான ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் அவர் வாசித்தார்கள். வாசிங்க ஐயா, மீண்டும் ஒரு முறை வாசிங்க. ஹல்லேலூயா. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த, சாத்தான் 18 வருஷமாய் ஒரு அம்மாவை கட்டி வைத்திருக்கிறான். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, ஆபிரகாமுடைய குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து, ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? எத்தனை வருஷம் அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கிறோம்? எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷம் ஒரு அம்மாவை பிசாசு கட்டி வைத்ததினாலே அந்த அம்மா, அருமையானவர்களே, என்னை போல நிமிர்ந்து அவள் நடக்க, அந்த அம்மா வாழ இருக்க முடியாதபடி அந்த அம்மா 18 வருஷமாக எப்படி இருந்தார்களாம்? கூனியாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? சொல்லுங்க, வாய் திறந்து. கூனியாக. கூனியாக. நம்ம ஊர்ல கிராமத்துல இந்த முசரவாகத்துல 18 வருஷம் ஒரு தாயார் கூனியாகவே இருப்பார்களானால், குடிஞ்சிட்டே இருப்பார்களானால், குடிஞ்சே வாழ்க்கை வாழ்வார்களானால் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மனவேதனை. அந்த அம்மா, அந்த தாயார் எவ்வளவாக அவர்கள் வேதனைப்பட்டிருப்பார். 18 வருஷம் அந்த அம்மா கூனியாகவே, தலை நிமிர முடியல. ஒருவேளை நான் இந்த ஊர்ல ஒரு அம்மா தாயார் குடிஞ்சிருந்து அவங்கள அம்மா தோத்துறோம்னு சொன்னா அந்த அம்மா என்னை பார்த்து தோற்றத சொல்ல முடியுமா? அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? குனிஞ்சு என்னை பார்க்கும், என் முகத்தை சரியா பார்க்க மாட்டான். 18 வருஷம் தன்னுடைய புருஷன் முகத்தை பார்த்திருக்க மாட்டார். 18 வருஷம் ஒருவேளை படுத்திருக்கும் போது குனிஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்திருக்க மாட்டார். சமுதாயத்தில் வாழ்ந்த உறவினர்களை பார்த்திருக்க மாட்டார்கள். குனிந்து போன ஒரு வாழ்க்கை, கூடி போன ஒரு வாழ்க்கை, நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை. 18 வருஷம் அவங்க கூடியா இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ஏன் கூடியா இருந்தார்கள்? அவர்களே
18 வருஷமா யார் கட்டி வைத்தானா? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட, பலவீனப்படுத்துகிற அந்த ஆவி, பொல்லாத ஆவி, அந்த ஆவியை யார் கட்டி வைத்திருக்கிறானா? சாத்தான். யாரு? சாத்தான். சொல்லுங்க. பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். உங்க குடும்பத்திலே கூட அநேகரை பிசாசு கட்டி வைத்திருப்பதனாலே நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை, வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த அம்மா ஆலயத்துக்கு போறாங்க. அங்க ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள முடியல. அந்த அம்மா ஆலயத்துக்கு போனாங்க, ஜெபிக்க முடியல. 18 வருஷம். ஆனால் அந்த அம்மாவை ஒரு நாள் இயேசு அந்த ஆலயத்துக்கு போன போது, அந்த அம்மாவை இயேசு கண்டபோது, அந்த அம்மா மேல இயேசு மனதுருகி அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா மேலே தன்னுடைய கையை வைத்து தொட்டதினாலே அந்த அம்மா உடனடியாக வேதம் சொல்லுகிறது நிமிர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கட்டு கதையெல்லாம் இல்லை, இது நடந்த சம்பவம். மெடிக்கல் மருத்துவ ரீதியில யாரும் குணமாக்க முடியாது. ஸ்பைனல் கார்டு, அந்த முதுகெலும்பு ஸ்பைனல் கார்டு நேர வர முடியாது, நேர வரவே வாய்ப்பே இல்லை. அறிவானவர்களே, மெடிக்கல் ரிப்போர்ட்ல நடந்த முதலாவது ஒரு அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு செய்த அருமையான மெடிக்கல் ரிப்போர்ட்டை எல்லாம் தாண்டி ஆமென் சொல்லுங்க, கட்ட அவிழ்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற ஐயா வாசிங்க, அந்த வசனம் போடப்பட்டிருக்க. அந்த அம்மா என்ன செய்தார்களா? வாசிங்க. 12ஆம் வசனம், 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அல்லேலூயா. இயேசு உங்களை பார்க்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வாழ்க்கையில நிமிர முடியல, வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உன்னை இயேசு பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உன்னை பார்க்கிற ஆண்டவர், உண்மையிலே கரிசனை உள்ள ஆண்டவர், உண்மையிலே மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் இந்த ராத்திரி வேளையிலே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களை பார்க்கிறார். தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தின் விடுதலை ஆக்கப்பட்டாய் சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் தேவாலயத்துக்கு வந்தாலும் நிமிர முடியவில்லை, தேவாலயத்துக்கு வந்தாலும் விடுதலை இல்லை, தேவாலயத்துக்கு வந்தாலும் கட்டப்பட்டவளாக இருந்தார். அவள் தேவாலயத்துக்கு வந்தாலும் அவளுடைய வாழ்க்கை அவிழ்க்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அருமையானவளே, ஆனால் இயேசு அந்த அம்மாவை தொட்டார். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில இயேசு கட்டப்பட்டிருந்த பிசாசு கட்டி வைத்த எல்லா கட்டுகளையும் இயேசு அவிழ்த்து அவளை நிமிரபடியா செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உசரவாக்கம் பகுதியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தகப்பனே, தாயே, என் அருமையான தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, நீ நிமிர முடியாதபடி உன் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற, நீ வாழ முடியாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற, உன்னை தலைகுனிய செய்திருக்கிற, உன் வாழ்க்கையில உன்னை பலவீனப்படுத்துகிற, உன் வாழ்க்கையை உன்னை கேவலப்படுத்துகிற, உன் வாழ்க்கையை வாழ முடியாதபடி தடைபடுகிற இந்த பொல்லாத பலவீனத்தின் ஆவி நீங்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, அந்த வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த இயேசுவை நீ நம்புவாயானால், அந்த இயேசுவை நீ தேடுவாயானால், இந்த ராத்திரி வேளையிலே அவர் உன் கட்டுகளை அறுப்பார், விடுதலை தருவார்.
நீ விடுதலையோடு வாழ முடியும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு நீ வாழ முடியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த கிராமத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், உன் நுகத்தில், உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தை எல்லாம் நான் முறிப்பேன். உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாபிலோனிய ஆவிகளை எல்லாம் கட்ட அவிழ்ப்பேன், உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு அந்த கூனிக்கு விடுதலை தந்தது போல 18 வருஷம் கூனியாய் இருந்த அந்த தாயாருக்கு விடுதலை தந்தது போல, நிமிர வைத்தது போல, தலை நிமிர வைத்தது போல இந்த ஊர்ல உன்னை, உன் குடும்பத்தை ஆண்டவர் தலை நிமிர செய்வாராக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை தலை நிமிர வேண்டும், என் வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், என் வாழ்க்கை விடுதலை அடையணும், என் குடும்பத்துல கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். குடிவரியினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். தாறுமாறான வாழ்க்கை அவிழ்க்கப்பட வேண்டும். கீழ்ப்படியாத சுவாபத்தின் தன்மைகள் அவிழ்க்கப்பட வேண்டும். என்னை குடும்பத்திலே தேவ சமாதானம் காணப்பட வேண்டும். புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற சண்டை சச்சரவினுடைய கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். குடும்பத்திலே தேவ சமாதானம் தர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து, சொல்லுங்க, பாருங்க. கட்டுகளை முறித்து கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கி வாழ வைக்கும் இயேசு வல்லவரே. ஹல்லேலூயா. என்ன அழகா பாடுறீங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விடுதலை வேண்டும்? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஒரு தேவ சமாதானம் வேண்டுமானால் இந்த ராத்திரி வேளை இயேசு உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா செய்வினை, மந்திர தந்திரங்கள், வெள்ளி சூனியங்கள் எல்லாவற்றின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருடமா நிமிர முடியாத கூனியை நிமிர செய்தீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்ல முடியும்? 18 வருடமா நிமிர முடியாத கூனியை நிமிர செய்தீரையா. என்னை பலவீனப்படுத்திடும் ஆவியை, என்னை கட்டி வைத்திருக்கும் ஆவியை, என்னை பலவீனப்படுத்தும் ஆவியை தலை நிமிர செய்யும் ஐயா. 18 வருஷமா நிமிர முடியாத கூனியை நிமிர செய்தீரையா. என்னை பலவீனப்படுத்தும் ஆவியை, என்னை கட்டி வைத்திருக்கும் பிடி, சிகரெட்டு, மது, பானம், கெட்ட பழக்க வழக்கங்கள், திருடுறது, பொய் சொல்றது, பிதலாட்டம் பண்றது, கொலை ஆவி இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரு மனுஷனை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பொல்லாத ஆவி. சொல்ல மாட்டீங்க. திருடுறது பொல்லாத கட்டி பிசாசு ஆவி. அடுத்தவனை கெடுக்கிறது பிசாசு. உங்களுக்கு தெரியாதா? எந்த ஆவி உங்களை கட்டி வைத்திருப்பானா? நீங்க அப்படிதான் இருப்பீங்க, திருடனா தான் இருப்பீங்க. அப்படி ஜெயிலுக்கு போக வேண்டியதான். தெய்வம் இருப்பாரானா? அவர் இயேசு. ஆமென். அப்புறம் நம்ம பாடி ஹல்லேலூயா மக்கள் பாடுறது காலையில் 1 2 3 4. 18 வருஷமா நிமிர முடியாத கூனிய நிமிர செய்தீரையா.
18 வருஷமா நிமிர முடியாத ஊழியை நிமிர செய்தீரையா. என்னை பலவீனப்படுத்தும் ஆவியை, என்னை கட்டி வைத்திருக்கும் ஆவியை, என்னை பலவீனப்படுத்தும் ஆவியை, ஆமே என்னை கட்டி வைத்திருக்கும் ஆவியை கட்ட வீழ்த்து விடுதலை தந்து தலை நிமிர செய்யுமையா. அவை கட்ட வீழ்த்து விடுதலை தந்து தலை நிமிர செய்யுமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. போன முறை உங்களுக்கு சொன்னா தெரியல, குடிக்கிறேன் ரொம்ப நேரம் ஆச்சு. அல்லேலூயா. முடிச்சிருங்களா? அல்லேலூயா. நாங்கள் ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்ததுக்காக சொல்கிறேன். எங்கள் ஊர் கிராமத்துக்கு போயிட்டு நான் பஸ்ஸில் அந்த ரொம்ப அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சம்பவம். அல்லேலூயா. நான் பேராயர் ஆகிறதுக்கு முன்னாடி கிராமத்தில் போயிட்டு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணேன். அல்லேலூயா. பிரயாணம் பண்ணும்போது என் பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து அவரும் பிரயாணம் பண்ணார். கற்களத்தூர்லேருந்து காலாறு கோவில் ஃபாதர் பெர்க்மான்ஸ்னு ஒரு ஐயா இருக்கிறார். அவருடைய ஊர் எங்கள் ஊர் தாண்டி தான் வரணும். அவரை பிரயாணம் பண்ணி வந்தார். அவர் நான் ஏறி உட்கார்ந்த உடனே அவர் பார்த்தேன். அவர் ஒரு பைபிள் வச்சு படிச்சுட்டு இருந்தார். அல்லேலூயா. நான் பக்கத்தில் கேட்டேன், ஐயா நீங்கள் யாருக்கு? நான் ரோமன் காத்தலிக்கிலேருந்து நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னார். அல்லேலூயா. நான் ரோமன் காத்தலிக்கிலேருந்து கர்த்தரை அறிந்திருக்கேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஐயா. போல பார்த்து அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பிரயாணப்பட்டு பேசிட்டு வர. கற்களத்தூர்லேருந்து காலார் கோயில் ஒரு 18 கிலோமீட்டர் பிரயாணம். காலார் கோயில் உடனே நாங்கள் 2 பேரும் இறங்கி டீயை குடிக்கலாமா போனோம். சரிங்க ஐயா அப்படின்னு டீ குடிக்க போனோம். டீ குடிக்க போகும்போது நாங்கள் 2 பேரும் நடந்து போகிறோம். நடந்து போகும்போது நல்லா கவனிங்க. டீ குடிக்க போகும்போது அவரை திடீர்னு பார்த்தா கீழே ஒரு வெள்ளை சிலுவை கிடக்குது. வெள்ளை சிலுவை சொல்லுங்க. கீழே கிடக்கு. அந்த ஐயா என்னைய பார்க்குறாரு. நான் சிலுவை எடுக்கணும், அவர் சிலுவை எடுக்கணும். அவர் பார்க்குறாரு. அவர் குனிஞ்சு என்ன செய்தாரு? சிலுவையை எடுப்பதற்காக குனிஞ்சாரு. குனிஞ்ச உடனே இவர் பாக்கெட்ல சிகரெட் வச்சிருந்தாரு பாருங்க, அது உள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு வருஷமா நிமிர முடியாத கோடிய நிமிர செய்தீரையா. 18 வருஷமா நிமிர முடியாத கோடிய நிமிர செய்தீரையா. படுத்தும் ஆவியை, கட்டி வைத்திருக்கும் ஆவியை, படுத்தும் ஆவியை, கட்டி வைத்திருக்கும் ஆவியை, படுத்தும் ஆவியை, கட்டி வைத்திருக்கும் ஆவியை, குடும்பத்தை என்னை பலவீனப்படுத்தும் ஆவியை, கட்டி வைத்திருக்கும் ஆவியை கட்ட விழுத்து விடுதலை தந்து அலைமீத செய்யும் ஐயா. கட்ட விழுத்து விடுதலை தந்து தலைமீத செய்யும் ஐயா. வல்லவரே இயேசு வல்லவரே, அற்புதம் செய்பவரே. வல்லவரே இயேசு வல்லவரே, அற்புதம் செய்பவரே. விடுதலை தருபவரே, விடுதலை தருபவரே. உலகடிகளை முடித்து
ஹalleluya ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க இயேசு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க இயேசு. பக்கத்துல கை கொடுங்க இயேசு உங்களை கட்டவிழ்ப்பாராக, விடுதலை தருவாராக. நம்ம ஊருக்கு, எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு